நொந்தனன் பறையால் வந்தது என்றும் ஆற்றல் சார்ந்த இந்திரஜித்தே எய்தான் என்பதும் இளையவர்க்காக நொந்தனன் ராமன் என்னும் உண்மையும் இது எல்லாம் ஆராய்ஞ்சு இதை என்ன நடந்தது என்பதை வீரனன் தெரிந்து கொள்கிறான். இது பிரம்மாஸ்திரம் போட்டாங்க, இலக்குவன் இறந்துட்டான், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ராமர் மூர்ச்சையாக இருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, ராமர் மயக்கத்தை தெளியறதுக்குள்ள இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ராமர் மயக்கம் தெரிஞ்சிட்டா இளையவனை பிரிஞ்சே ஒரு நாள் இருக்க முடியாது. வள்ளலே இளையவனை பிரிந்தால் மாய்ந்து விடுவான் என்று வீரனன் உணர்ந்து ராமன் மயக்கத்திலிருந்து எழுவதற்குள் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னாங்க, உற்ற துணைவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்களா, துஞ்சல் இல்லாத துணைவர்கள் யாராவது இருந்தால் நாம் அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சு இதுக்கு ஏதாவது பண்ணலாம் என்று அந்த போர்க்காலத்தில் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அனுமன் அம்புகளோடு படுத்து இருக்கார். அதை பார்த்த உடனே ஆகா சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கிறோம், இவருக்கு உயிர் இருக்கு, ஒரு மயக்கத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க, கொண்டல் நீர் கொணர்ந்து கோல முகத்தானை குளிர்வித்தான் அப்படின்னு அழகா கம்பன் சொல்றான். கொண்டல் நீர் கொணர்ந்து கோல முகத்தானை குளிர்வித்தான்னா அந்த வீரனனுக்குங்க மாயங்கள் தெரியும், அவன் அரக்கன்தான். வானத்துக்கு போய் மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையான நீரை எடுத்துக்கொண்டு அனுமன் முகத்தில் தெளிச்சான். தெளிச்ச உடனே அனுமனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருந்து எழுந்து உட்கார்ந்தார். அப்ப அதுக்கப்புறம் தான் ஜாம்பவானை போய் பார்த்து இந்த சஞ்சீவி மலையை கொண்டாடுறாங்க, இளையவனை காப்பாத்துறாங்க. அப்ப அந்த அனுமனை காப்பாற்றியது வீரனன். அப்ப அந்த விவேகம் நம்ம உடனே அந்த போர்க்காலத்துல யாரை போய் பார்க்கணும், யாரை காப்பாற்றணும், என்ன பண்றதுங்கிறது அதுவும் விரைவில் அப்படிங்கிறார். அந்த அந்த வார்த்தையோட இங்க கம்பன் அழகா சொல்றார், உதவர்க்கு ஒத்த துணைவர்கள் துஞ்சல் இல்லார் உலரில் துருவி தேடி கொணர்குவேன் விரைவில். துருவி அப்படிங்கிற வார்த்தை இங்க போறார். துருவின்னா தேங்காவை திருவுறோம். தேங்காவை திருவும் பொழுதுங்க ஒரு இடத்துல மிச்சம் வைக்க மாட்டோம், மொத்தமாக சுரண்டி எடுத்துருவோம். அதுமாரி இந்த படைக்காலத்தில் எல்லா இடத்துலையும் துருவி தேடி கண்டுபிடிச்சி விரைவில் வரணும் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வீரனுடைய வேகம் ரொம்ப போற்றற்குரியது. அடுத்தபடியாக அடுத்த இன்னொரு விவேகம், ரெண்டாவது விவேகம், மாய சீதை படலத்தில் இந்திரஜித்தை ஒரு மாய சீதையை உருவாக்கி அதை அனுமன் முன்னாலேயே வெட்டுறாங்க. அந்த சீதை இறந்துடுறா. யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது போல அனுமனே என்னென்ன அது ஒரு குழப்பம் வந்தார் அனுமனுக்கே. அனுமன் தெளிவாக இருக்கிறவர், அந்த அனுமனே கொஞ்சம் குழப்பம் ராமர்கிட்ட போய் சீதாதேவியை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமர் மறுபடியும் மயக்கம் போட்டுறார். ராமருக்கு அடிக்கடி என்ன ஆகுதுன்னா இங்கே மயக்கம் தான் வருது. நானும் 2 இடத்துல பார்த்துட்டேங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே அனுமனை வேற யாராவது தான் தண்ணி தெளிச்சு அவரை காப்பாற்ற வேண்டிய நிலையில ராமரே சில இடத்துல இருந்திருக்காரு. ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருந்தார், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, விபத்து, அடிபட்டு கீழே கிடக்கிறாரு. உடனே ஒருத்தர் வந்தவர் பதறாரு, ஐயோ அடிபட்டுருச்சு, யாராவது போய் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாங்க, சோடா கொண்டாங்க, பதற்றோம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இந்த காலத்துலேயும் ஒரு மனிதநேயமாக இப்படி ஒருத்தர் இருக்காரா, ஒரு அடிபட்டவருக்கு இவ்வளவு காப்பாற்றுறதுக்காக துடிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தவொடனே அவர் உடச்சு அவர் குடிச்சிட்றாரு. குடிச்சிட்டு சொல்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி யாரோ மயக்கம் போட்டு எனக்கு மயக்கம் வந்துடும் போல் இருக்குது, அதனால எனக்கு முதல்ல வேணும்னு சொல்லி அந்த மாதிரி ராமர் மயக்கம் போட்டுறாரு. அப்போ இந்த இடத்துலையும் வீடனன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சீதாதேவி இறந்திருக்க மாட்டார், அந்த சீதாதேவி இறந்திருந்தா இந்த உலகமே அழிஞ்சிருக்கும், பத்தினி தன்னை தீண்டி பாதகன் படுத்த போது முத்திரத்து உலகும் வெந்து சாம்பலாய் முடியும் என்ற இது வீடன் சொல்றான். சீதாதேவியை இறந்துட்டா இந்த 3 உலகமும் வெந்து சாம்பலாய் ராமர்கிட்ட சொல்றாப்புல. ஆகவே அண்ணலே சீதாதேவி கண்டிப்பா இறந்திருக்க முடியாது, வாய்ப்பில்லை, நான் போய் கண்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லி வண்டு உரு எடுத்து சீதையை கண்டு வருகிறான் வீடனன். ராமர்கிட்ட சொன்ன உடனே தான் ராமருக்கு இலக்குவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதி வருது. அப்போ 2வது முறையாக தன்னுடைய வேகத்தின் காரணமாக வண்டு உரு எடுத்து சென்று வருகிறார். இது ஒன்று. இதில் முக்கியமான விஷயங்க,
ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வரவங்க அந்தோடு வந்துட மாட்டாங்க. மேற்படி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அதான் ஒரு நல்ல ஒரு அழகு. அனுமன் அதான் செஞ்சார். சீதையை கண்டுபிடிச்சிட்டு வானா சீதையை மட்டும் பார்க்கல, இலங்கையை சுற்றியும் என்னென்ன அரண் இருக்கிறது, என்ன காவல் இருக்கிறது தெரிந்து வந்ததான். அதுபோல இந்த வீரன் என்ன செய்யறாருன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு பார்க்குறாரு. என்ன நடக்குதுன்னா அரக்கர்கள் வந்து விறகு எடுத்துக்கிட்டு போகிறாங்க, நெய் எடுத்துகிட்டு போகிறாங்க, தருப்பை புல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்னத்துக்குன்னு யோசிக்கிறார். இதான் விவேகம். எதுக்காக இதெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான், ஓ, நிகும்பலைங்கிற இடத்துல ஒரு யாகம் நடத்த போகிற இந்திரஜித்து, இந்த யாகம் நடந்துருச்சு அப்படின்னா இந்த போரில் வந்து ராமர் ஜெயிக்கவே முடியாது, இதை உடனே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையையும் வந்து ராமர்கிட்ட சொல்கிறாப்புல. இந்தமாரி நிகும்பலைக்கு போகிறாங்க, நம்ம உடனடியாக போகணும், இறக்கவனோடு அனுப்புங்கன்னு சொன்னவொடனே ராமர் வந்து அனுப்பி வைக்கிறார். இது இரண்டாவது. இந்த ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிருங்க ஐயா. மூன்றாவது, நிகும்பலை யுத்தத்தில் இந்திரஜித்து கொஞ்சம் தளர்ச்சி அடைகிறான். அப்போ சொல்கிறான், இதுதான் சரியான சமயம், அவன் தளர்கின்றான், உன்னுடைய அம்பை போடு. அங்கே சொல்லி தரதும் வந்து வீடனன். அதாவது சிவபெருமான் கொடுத்த அம்பும் இந்திரஜித்துடைய